அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளங்களை ஒன்றிணைக்கும் நம் வன்னஸ் சேனலுக்குள் உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றேன். ஒரு துக்கமான துயரமான ஒரு செய்திதான். மீண்டும் காசாவிலே இஸ்ரேலுடைய காட்டுமிராண்டித்தனம் தொடர்கிறது. நேற்று சப்ரா என்று சொல்லக்கூடிய மக்கள் சாதாரணமாக வாழக்கூடிய முகாம்கள் நிறைந்த பிரதேசத்தில் குண்டுகளை கொண்டு காட்டுமிராண்டித்தனத்தை இஸ்ரேல் மீண்டும் தொடர்கிறது. இதனூடாக 4 பேர் வரை உயிரிழந்ததோடு 14 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயங்களால் பாதிக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வ செய்திகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மக்களுக்கான சோதனை இன்னும் முடிந்த பாடில்லை. பார்த்தீர்களா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. காசாவிலே இனப்படுகொலை செய்யப்படும் அனைத்து நம் சகோதர சகோதரிகளையும் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் அங்கீகரிப்பானாக. ஆமீன். சிந்திச்சு பாருங்க அந்த மக்களுடைய நிலைமையை. உண்ணுவதற்கு உணவில்லை, சரியான உறைவிடமில்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, அத்தியாவசிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் எதுவும் இல்லாத நிலைமையில் ஒரு திறந்த சிறைச்சாலையில் வாழ்வது போல உடைந்த கட்டிடங்களுக்கு இடையிலும் இடிமானங்களுக்கு இடையிலும் தூசி புழுதி படிந்த அந்த பூமியிலே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு அங்கு அடிக்கும் போது இங்கு ஓடுவதும் இங்கு அடிக்கும் போது அங்கு ஓடுவதுமாக இருந்த இந்த மக்களுக்கு தான் இந்த சபர் என்று செல்லக்கூடிய அந்த முகாம்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் மீண்டும் இஸ்ரேலுடைய அராஜகம் தொடர்ந்து இருக்கிறது. இது இன்டர்நெட் அல்ல. சென்ற வருடம் சீஸ்ஃபயரை அறிவித்ததிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களை இப்படி தான் அங்கங்கே கொண்டு குவித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். மொத்தமாக 73,000 மக்கள் கொல்லப்பட்டும் இன்னும் நீதிக்கான கதவுகள் திறக்கப்படாமலும் வெளிக்கப்படாமல் இருப்பதும் தான் உலக மக்கள் ஆச்சரியத்துக்குள்ளாக வேண்டிய முதலாவது விஷயம். அங்கால இன்னொரு பக்கம் லெபனானிலே அந்த எல்லைகளை பாதுகாப்பதாக சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் வீடுகளை அரித்து நாசமாக்குவதைப் போல அவர்களுடைய நிலங்களை அபகரித்து ஆக்கிரமித்து இஸ்ரேல் அந்த நாட்டை தனதாக்கி கொள்ள போடும் திட்டத்தை பாருங்கள். உலக மக்கள் அனைவரும் தூங்குவது போல நடிக்கிறார்கள். இவர்களை எழுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த பிளான் நீண்ட கால இந்த யஹூதி நசரானிகளுடைய பிளான். ஒரு பக்கம் பாலஸ்தீனத்தாலும் இன்னொரு பக்கம் லெபனானாலும் இவர்களது நாடை பெரிதாக்குவது இவர்களது நோக்கமாக இருக்கிறது. இதற்கு தான் உறுதுணையாக இன்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் செயல்படுகிறது. நீ ஒரு புறத்தால் அடி, நாங்கள் இன்னொரு புறத்தால் அமைதி காக்கிறோம் என்று அவர்களுக்குள்ளான இந்த நட்புறவு டீல், ஷைத்தானியத்தை வழிபடக்கூடியவர்களுக்கான டீல் இனி நம்மை போன்று எத்தனையோ நாடுகளிலிருந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நீதிக்கான குரல் எங்கே கேட்கப் போகிறது. ஏனென்றால் இன்று நீதி கேட்கும் அந்த மேடைகளும் அவர்களது மேடை தானே. இன்று நீதி, நேர்மை, நியாயம் என்று குரல் கொடுக்கக்கூடிய, தீர்ப்பு வழங்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இந்த ஜயோனிச சாத்தான்களுடைய நட்புறவை பேணக்கூடியதாக தானே இருக்கிறது. அதனால தான் ஒரு பக்கமாக கண்டித்துவிட்டு இன்னொரு பக்கமாக மக்களை மறக்கடிக்கும் வேறு விதமான திசை திருப்பல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு விஷயம்தான் ஈரானிலே அணு ஆயுதம் இருக்கிறது என்று உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துவிட்டு அமெரிக்கா ஈரானோடு போர் தொடக்கிறது. அதற்கு நடுவிலே இன்னொரு பக்கம் இஸ்ரேல் சூட்சமமாக தன்னுடைய ஆக்கிரமிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரை ஈரானிலே 3500 உயிர்கள், அங்கால லெபனானில் 4000 தாண்டிவிட்டது, காசாவில் 73,000க்கும் அதிகமானவர்கள் ஏற்கனவே இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் தான் நாங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் காசா, ஜஸ்டிஸ் ஃபார் ஈரான் என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஜயோனிச சாத்தான்களுடைய மேடைகளில் தான் அதை நாங்கள் குரல் எழுப்புகிறோம். இனி எங்கே நியாயம் கிடைக்கப் போகிறது? என்னுடைய மட்டத்தில் இந்த சேனல் செய்யக்கூடிய எனக்கு ஏற்பட்ட இந்த ஜயோனிச சாத்தான்களுடைய சதியை கூட நான் இதே மேடையிலே பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் அதற்கான நீதி கிடைக்கப் போவதில்லை, கிடைக்காது. 3 வருடத்துக்கு மேலாக ஒரு முறை யூதர்களை பற்றி எழுதிய ஒரு பதிவு, ஒரு வீடியோ மற்றும் போஸ்டர், 2 பதிவுகளுக்கான அந்த வயலன்ஸ் என்று சொல்லி அதை முடக்கியது. அதற்கு பிறகு என்னுடைய மாஸ்டர் அக்கௌண்ட்டை சம்பந்தமே இல்லாமல் என்னுடைய சேனல்கள் எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய நஸ்ரின் நிசாம்தீன் என்ற ப்ரொஃபைலை 3 வருடத்துக்கு மேலாக இன்விசிபிள் பிளாக் கொண்ட போட்டு இப்படி மாயாஜால வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கும் இந்த ஃபேஸ்புக் ஜயோனிச சாத்தான்களின் கைக்கூலிகள், அவர்களுக்காக செயற்படக்கூடியவர்கள்
எப்படியான சூட்சமமான வேலையை செய்கிறார்கள். அவர்களை பற்றி அவர்களிடத்தை முறையிடுவதானால் இன்று ஏஐ ஏஜென்ட்கள் மூலமாக தான் நாங்கள் அதை தொடர்பு கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னதையே திருப்பி சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர அந்த மழலை பிள்ளைகளைப் போல சொன்னதை திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு எந்த சொல்யூஷனும் வழங்கப்படவில்லை. ரீட் ஒன்லி அக்கௌண்ட் போடப்பட்டிருக்கிறதா 2077 வரை. என்ன ஒரு அராஜகம்! என்னுடைய அக்கௌண்ட்டில் சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி வந்ததன் காரணமாக என்று சொல்லி கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு மேலாக இப்போது பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன நடவடிக்கை நான் எடுக்க? மோனிட்டைசேஷன் பண்ண முடியாது. எவ்வளவு மில்லியன் கணக்கு வியூஸ் போனாலும் மோனிட்டைசேஷனை நினைத்து பார்க்கக்கூட முடியாது. ஏன்? அந்த பே அக்கௌண்ட் இருக்கக்கூடிய என்னுடைய பிரதானமான நஸ்ரின் நிசாம்பினை முடக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையிடுவதற்கு 4 பக்கம் இருக்கும் சுவரை பார்த்து கதைத்தால் அது எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாதோ அதே போல் இந்த ஏஐ ஏஜென்ட்டுகளை நியமித்து சொன்னதையே திருப்பி சொல்ல வைத்து கொண்டு எங்களுக்கு அழுக்கும்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இதை விட்டு நீ விலகு, இதை நிறுத்து, நீ குரல் கொடுப்பதை நிறுத்து என்பதுதான் எனக்கான பதிலடி. என்றாலும் நான் நிறுத்தப் போவதில்லை. வெறும் காசுக்காக இன்னொரு சேனலை திறந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் எடுப்பது என்றும் பெரிய காரியம் இல்லை. 6 மாதம் வீடியோ போட்டால் 10, 15,000, 20,000, 50,000 ஃபாலோவர்ஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வரும். ஆனால் இந்த சேனலினூடாக நான் கொடுத்த குரல்கள், கேட்ட நீதிகள், மக்களுக்காக எழுப்பிய அந்த நியாயத்துக்கான குரல்கள், நான் விரும்பி பயணித்த பல பயணங்கள், சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்று கொட்டி கிடக்கும் இந்த சேனலை எனக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை. எனவே தான் என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு புறம். இது எனக்கு ஏற்பட்ட அநீதி. இதுபோல் இந்த மக்களுக்கு ஏற்பட்ட அநீதியை யார் யாரெல்லாம் தட்டி கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த யஹூதிகளுடைய சூழ்ச்சிகள் எதிராக செயல்படுகிறது என்பதை தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள முனைந்தேன். எனவே இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் துஆ செய்யுங்க. வெகு விரைவில் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளவும் இருக்கிறேன். எனவே என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாமல் பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சால் அந்த வீடியோக்களையும் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா இன்னொரு பக்கம் அங்கே காசா, லெபனன் என்று சொன்னது போல் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய நாசகார ஈவ இறக்கம் இல்லாத அராஜகத்தால், காட்டுமிராண்டித்தனத்தால். இன்னொரு பக்கம் அதை மூடி மறைப்பதற்காக ட்ரம்ப் சீஸ்ஃபயர் என்று அறிவித்து சுமூகமான தீர்வு பிறந்து விட்டது என்றெல்லாம் அறிவித்து 2 கிழமை போகவில்லை. மீண்டும் அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களை மீறப்பட்டு ஈரானுக்கு மிசைல் தாக்குதல்களை பண்ணி இப்போது ஈரான் பதிலுக்கு குவைத், பஹ்ரைன் நாடுகளை தொடர்ந்து தீவிரமாக தாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது அந்த நாட்டு மக்களை அல்ல, இந்த அராஜகம் புரியும் அடக்கியாள நினைக்கும் யுஎஸ் உடைய மிலிட்டரி பேஸுகளை தான் குறிவைத்து தாக்குகிறது. அமெரிக்காவுக்கு பலத்த சேதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு கீழே விழுந்தும் மீசையில் மண்ணொட்டாத கதையாக தான் ட்ரம்ப்புடைய கதை இருக்கிறது. ஈரான் மக்களை சிக் பீப்பிள் என்று சொல்லி உண்மையான சிக் பீப்பிள் அவர்கள்தான் என்று நிரூபித்து கொண்டிருக்கிறார். இல்லை என்று சொன்னால் எப்போதுமே திறந்திருந்த இலவசமாக கப்பல்கள் கடந்த அந்த ஹொர்முஸ் நீரிணையை திறக்கப் போகிறோம் என்று பைத்தியக்காரன் போல ஏற்கனவே திறந்திருந்த அந்த நீரிணை பகுதியை இவர் திறக்கப் போவதாக கூறி வீணாக வெட்டி சண்டைகளை போட்டு இஸ்ரேலுடைய குற்றங்களை மறைப்பது தான். இஸ்ரேலுடைய லெபனான் பக்கமும் காசா பக்கமும் நடக்கக்கூடிய அந்த போர் குற்றங்களை மறைப்பது தான் அமெரிக்காவுடைய நோக்கம். அதுதான் அவர்களுக்குள்ளான டீல். ஈரானை ஒரு தீவிரவாத நாடாக காட்டி தீவிரவாதத்துக்கு எதிரான போராக இவர்களது போரை தொடங்கும் போது அங்கே அப்பாவிகளாக நசுக்கப்படும் அந்த இஸ்ரேலுடைய அராஜகம் மறைக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்வதால் எங்களுடைய சேனல் போனாலும் பிரச்சனை இல்லை, எது நடந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. ஆனால் உண்மையை சொல்லிக்கொண்டே இருப்போம். நீதி கிடைப்பதற்காக போராடி கொண்டே இருப்போம். நீங்கள் எங்களுடன் துணையாக இருக்கும் வரை வல்ல இறைவனுடைய அருள் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் நீதிக்காக போராடுவோம். எனவே இந்த நூற்றுக்கணக்கான அமெரிக்காவுடைய மிசைல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் மும்முரமாக கொடுக்கப்பட வேண்டும். முடிந்தால் ஈரான் தன்னுடைய இலக்கை தற்போது இஸ்ரேல் தரப்புக்கு மாற்ற வேண்டும். தலைவீவு பக்கம் திருப்ப வேண்டும். நெத்தன்யாஹூ தான் உண்மையான சூழ்ச்சிக்காரன், எதிரி என்பதை ஈரான் உணர்ந்து செயல்பட வேண்டும். லெபனனை ஒருபோதும் கைவிடவோ மறக்கவோ கூடாது. காசாவையும் தான். அவர்கள் மறந்து விட்டார்கள், நன்றி கெட்டவர்களாக நடந்திருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களில். ஆனால் ஈரானுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தன்னிடத்தில் இல்லாத ஒரு அணு ஆயுதம் கண்டுபிடிப்பு, அணு ஆயுதம் ஆராய்ச்சி, அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்று கூறி இல்லாத ஒன்றை இருக்கு என்று சொல்லிக்கொண்டு
குற்றம் சுமத்தி இவர்கள் மீது தாக்குதலையும் செய்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள், ஆயிரக்கணக்கான உயிர்களை பறித்து அந்த நாட்டு முகாமைத்துவம், அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எல்லோரையும் கொண்டு குவித்து, இப்படி ஒரு அராஜகம் எந்த ஒரு நாட்டுக்கும் இதுவரை நடக்கவில்லை. எனவே அந்த அநீதி இழைக்கப்பட்ட அவர்கள் மீண்டும் எழுந்து ஜெயிக்க வேண்டும். அந்த வெற்றியில் நாங்கள் எல்லோரும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வாயில் வரும் வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர், அல்லாவே பெரியவன், அல்லாஹ் போதுமானவன் என்ற நம்பிக்கையோடு போராடுகிறார்கள். அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் முஸ்லிம்களாக எங்களுடைய ஒரு உடலில், ஒரு விரலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் முழு உடம்பும் வலிக்கிறது போல ஈரானிலோ, பாலஸ்தீனிலோ, சவுதியிலோ, சிரியாவிலோ, லெபனானிலோ அல்லது காஷ்மீரிலோ, மியன்மாரிலோ எங்கு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நமக்கு வலிக்க வேண்டும், நாம் குரல் எழுப்ப வேண்டும். எனவே தொடர்ந்து எங்களால் முடிந்தது செய்வோம். வெற்றி நிச்சயம். ஈரானுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும், ஈரானுக்கு நீதி கிடைக்கட்டும், லெபனனில் அமைதி பிறக்கட்டும், காசாவில் அமைதி பிறக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறுகின்றேன். நான் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.